உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு 19/10/2025. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அவ்வாறே இன்றைய நாள் உலக மறைபரப்பு ஞாயிறாகவும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாள் வாசகங்கள் கடவுளிடம் நம்பிக்கையோடு நாம் மன்றாடும் போது கடவுள் நம் விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பார் என்று கூறுகிறது. நற்செய்தி வாசகத்தில் கடவுளுக்கு அஞ்சாது மனிதரையும் மதியாத நீதியற்ற நடுவர் கைம்பெண்ணின் தொந்தரவின் பொருட்டு நீதி வழங்குவேன் என்கிறார். நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உவமையை இயேசு நமக்கு தருகிறார். தொடர்ச்சியான ஜெபம் என்பது கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடே. அன்பும் இரக்கமும் உள்ள நம் வானக தந்தை நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்டு நம் துன்பங்களில் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். நம்பிக்கையுடன் ஜெபிப்போம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. முதல் வாசக முன்னுரை. எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் வந்து கொண்டிருந்த போது எதிர்த்து போரிட வந்த அமலேக்கியரை மோசே தன் கைகளை உயர்த்தி பிடித்தவாறு நின்று இஸ்ரேலரை வெற்றி பெற செய்தார். மோசேயின் கை தளரா வண்ணம் ஆரோனும் கூரும் அவர் கையை உயர்த்தி பிடித்தவாறு இரு பக்கமும் நின்றன. யோசுவா அமலேக்கியரை வாளுக்கு இரையாக்கி வெற்றி பெற்றார். தளரா மனதுடன் இறைவனிடம் மன்றாடி இறை பராமரிப்பை பெறுவோம் என்று கூறும் விடுதலை பயண நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல், மேலும் அதிகாரம் 4, இறைவார்த்தை 2 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருமறை நூல் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது. திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிற நாம் நற்செயல் புரிய தேர்ச்சி பெறுகிறோம். இறை வார்த்தையை அறிவிப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் நேர்மையாய் வாழ்வதற்கும் கண்டித்து திருத்துவதற்கும் தகுதி பெறுகிறோம். நற்செயல் புரிவோம், நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று கூறும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. அருள்வாழ்வின் ஊற்றான அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். இறைவார்த்தையையும் நல் வழிகாட்டுதலையும் கற்றுத்தரும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அறத்தின் காவலராம் அன்பு இறைவா, உயர்மட்ட அரசியலாளர்கள் மதத்தின் பெயரால் மக்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்தாமலும் மதமாற்றம் செய்கின்றார்கள் என்று சிறுபான்மை மக்கள் மீது பொய் வழக்குகள் புனையாமலும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாய் வாழ நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். நம்பினவர்களை நலன்களால் நிரப்பும் அன்பு இறைவா, மோசே தன் கையை உயர்த்தி இருந்தபோது இஸ்ராயேல் மக்கள் வெற்றியடைந்தது போல நாங்களும் எங்கள் துன்ப வேளையில் கடவுளை நோக்கி எங்கள் உள்ளத்தை எழுப்பிட வேண்டுமென்றும் எங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பத்தின் நல் மாதிரியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, சமத்துவம் என்னும் மனிதநேய பண்புகள் வளர்ந்திட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் இறைமனித உறவில் மகிழ்ச்சி காண வேண்டுமென்றும்
உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் பரம்பொருளே, அன்பு இறைவா, உமது இறை இல்லம் நாடி ஆசீர் பெற வந்திருக்கும் அனைத்து மக்களையும் உமது அருளால் நிரப்பியருளும். கொடிய நோய்களால் புற்றுநோய், மாரடைப்பு ஏற்படா வண்ணம் காத்திட வேண்டுமென்றும், நல்ல வேலைவாய்ப்பு, தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.